இது நான் சும்மா சொல்லல, கண்டிப்பா சாயப்பாட வாக்கு இது. இதை நீங்க சாதாரணமா எடுத்துக்கிட்டா பெருசா நன்மை இல்லை. பட் இது நடக்கும் அப்படின்னு நீங்க மனசுல வச்சாவே நான் சொன்னது நிச்சயமா நடக்கும். அடுத்த 24 மணி நேரத்துல உங்க வாழ்க்கை மாறப்போகிறது. உங்களுக்கு நடக்க இருக்கும் நன்மைகளை ஒருவனாலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஏன், நீங்களே நினைச்சாலும் முடியாது. ஏன்னா அவர்கிட்ட இருந்து புறப்பட்டது உங்களை நோக்கித்தான் வரும். எவ்வளவு தடைகள் வந்தாலும் அது வந்து சேரும். இந்த வார்த்தையை நீங்கள் முழுவதுமாக நம்பினால் அவர்களுக்கு மட்டும் அடுத்த 24 மணி நேரத்தில் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு நன்மை நடக்கும், நடந்தே தீரும். இந்த பதிவை முழுவதுமா ஒரு அற்புதத்தை ஏற்படுத்துவதற்கு உண்டான வழிமுறைகளை பத்தி தான் நாம பேசியிருக்கோம். சோ பதிவை சும்மா 10 நிமிஷம் 5 நிமிஷம் பார்த்தா பத்தாது. நான் வியூஸ் போகணும் அப்படின்றதுக்காக சொல்லல, வாழ்க்கையில வாழணும்ன்ற ஒரு ஆவலும் எதிர்பார்ப்பும் எனக்குள்ள இருக்கு. ஏன்னா இது ஜென்ம ஜென்மமா வந்த சொந்தம் பந்தம். இது பஞ்ச் இல்லை, இது உண்மை. இத பஞ்ச் அப்படின்னு நினைக்கிறவங்க நினைச்சுக்கோங்க, உண்மை அப்படின்னு நம்புறவங்க நம்புங்க. வாழ்க்கையில் பல அதிரடி மாற்றங்கள் இங்க ஏற்படும். ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீர்கள். இப்பவே அன்பே சாயப்பாவிற்கு நன்றிகளை சொல்லுங்க. சின்ன பிரார்த்தனை பண்ணலாமா? என் அன்பு சாயப்பாவிற்கு நன்றி. யார் நம்பலனாலும் நம்பாட்டே நான் நம்புறேன். அடுத்த 24 மணி நேரத்தில் எனக்கு நீர் அற்புதத்தை செய்வதற்காக இப்பொழுதே அட்வான்ஸ் தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன் சாயப்பா. இதுவரைக்கும் கெட்ட செய்திகளை நான் நம்புனேன், நல்லதை நம்பல. இனிமே நல்லதை நம்புறேன், கெட்ட செய்திகளை நான் நம்பல. ஏன்னா உன்னுடைய குழந்தையா இருக்கிற யாருக்கும் எந்த கெட்டதும் எந்த ஏமாற்றமும் எந்த துரோகமும் ஏற்படாது என்பதை நான் தெரிந்து வைத்துக் கொண்டேன். இந்த முழு பதிவையும் நான் முழுவதுமாக நிச்சயமாக கேட்பேன். எனக்கு நீ அடுத்த 24 மணி நேரத்தில் அற்புதத்தை செய்யும் 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 என்று கோடான கோடி நன்றிகளோடு இந்த பிரார்த்தனையை நான் முடிக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. ஒரு அழகான அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த பயிற்சியின் மூலமா நம்ம என்ன சொல்ல போறாருன்றத சாயப்பா கேட்கலாமா? நாமளும் ரெடியா இருக்கோம், சாயப்பாவும் ரெடியா இருக்காரு. ஒரு நல்ல மாற்றத்திற்கு நாம் தயாராக உள்ளோம். சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, இந்த மாயுத பயிற்சி நம்ம அன்பே சாய் குடும்பத்துக்கு ஒரு பெரிய வெற்றிய கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கை இங்க இருக்குதுங்க. நிறைய பேருக்கு ஏதேதோ உயிரினத்தின் மூலமா சாயப்பா தன்னுடைய இருப்பிடத்தை காட்டியுள்ளார். ஒரு சாய்ராமுக்கு பாம்பு காட்சியளித்தாங்க. அவங்க சொன்னாங்க, இது கண்டிப்பா சொல்ற நாக சாய் பாபா, நாக சாயப்பா அப்படின்னாங்க. கோயம்புத்தூர்ல நாக சாய் இருக்கு, அது உங்களுக்கு தெரியும். கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயில் தான் நாகசாய். ஸோ நம்ம வீட்டில 2 சிட்டுக்குருவிங்க வந்துச்சு. நான் உங்களுக்கு அந்த போட்டோவும் அந்த வீடியோவும் நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல போட்டிருந்தோம். ஸோ இங்கே ஒரு பலமான ஒரு எதிர்காலத்தை கடவுள் நமக்கு சிறப்பாக கொடுக்கக்கூடிய காலம்தான் இந்த 2026 ஜூலை மாதம். 2026 ஜூலை உங்க வாழ்க்கை தலையெழுத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு மாசமா அமைய போகுது. சோ பலர் ஸ்டார்ட் பண்றாங்க, ஆனா நான் மிஸ் பண்ணிட்டேன்,
தம்பி நான் மிஸ் பண்ணிட்டேன், பட் நான் கண்டினியூ பண்ணணும், 3 நாள் ஆச்சு நீங்களாம் ஆரம்பிச்சு, பலன் இருக்குதோ இல்லையோ இதை நான் நிச்சயமா செய்வேன் நாங்க அப்படி சொல்றவங்களுக்கு கண்டிப்பா சாயப்பா கூடுதல் போனஸை கொடுப்பாங்க. ஏன்னா பலனை எதிர்பார்த்து அவரோட குழந்தைகள் எதையுமே செய்யறது இல்லை. கடவுளை திருப்திப்படுத்துவதற்கான வாழ்க்கையைத்தான் அவர்கள் வாழ்ந்து கடவுளுக்கு சிறப்பை தேடி தருகிறார்கள். சோ எந்த பலனும் எதிர்பார்க்காம நீங்க ஒருத்தங்க மேல அன்பாருங்களே, அவங்க உங்களுக்கு உயிரையே கொடுப்பாங்க. சோ பலனை எதிர்பார்த்து ஒருத்தங்க மேல அன்பு வைங்களே, அவங்க உயிரெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அப்ப பலனை எதிர்பார்த்து தெய்வத்தை நீங்கள் வணங்கும் பொழுது, தெய்வத்தை நம்பும் போது, தெய்வத்தை நம் அன்பு வைக்கும் போது, தெய்வத்தை பார்க்கும் போது ஒரு பரவச நிலை ஏற்படுது அப்படின்னா உண்மையிலேயே சொல்ற நீங்க எல்லாம் ரொம்ப 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 லக்கியஸ்ட் பீப்புள்ஸ். ஒரு சார் நாம சொன்னாங்க, கடவுளை பார்க்கும்போது ஏன் எனக்குள்ள ஒரு அழுக வருது எனக்கு புரியல அப்படி. சாயப்பாவையோ பெருமாளையோ மாரியம்மனையோ இல்ல வேற எந்த மதத்துல இருக்கக்கூடிய கடவுளையோ பார்க்கும்போது நம்ம கண்களில் இருந்து கண்ணீர் ஏன் வருகிறது, எதற்கு வருகிறது, ஏன் வருது தெரியுமா? உங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஆன்மா கடவுளுடைய ஆன்மாவும் கனெக்ட் ஆகும்போது, ரொம்ப வருஷமா பிரிஞ்சிருக்கிறவங்க சேரும் போது என்ன மாதிரி ஒரு எமோஷனல் ஃபீலோ அந்த ஃபீல் தான் அது. அப்போ ஆன்மா சுத்தமடையுதுன்னு அர்த்தம். எனக்கு வரலைங்க, எஸ் உங்களுக்கு வராது, இன்னும் உங்க ஆன்மா சுத்தம் அடையல. ஆனா சிலருக்கு வருது, எஸ் அந்த சிலருக்கு ஆன்மா சுத்தம் அடையுது. நான் எப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் அப்படின்றது நான் தனியா இருக்கும்போது தான் எனக்கு தெரியும், 4 பேர் இருக்கும்போது எனக்கு தெரியாது. அது போலதான் ஆன்மாவை சுத்தப்படுத்த இங்க ஒரு விதமான ஒரு உணர்ச்சி வசப்பட்ட மனிதர்களா நம்ம இருப்போம். யாரு? கடவுளை பார்க்கும்போது, கடவுள்கிட்ட பேசும்போது, கடவுளை உணரும் பொழுது. இங்க நிறைய பேருக்கு அந்த மாற்றங்களை அன்பே சாயப்பா கொடுத்திருக்கிறாரு. அப்போ உங்க ஆன்மா புனிதமாக்கப்படுகிறது, உங்க ஆன்மா சுத்தமாக்கப்படுகிறது. எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு தெரியுமா அன்பே சாய் குடும்பத்துல. அப்ப எல்லாமே ஒரு ஜாலியா போகுது. எல்லாமே இந்த ஒண்ணு கூட காலையில 12 மணி பதிவுல நம்ம அங்கமுத்து அனுப்பியிருக்காங்க பாருங்க ஒரு கமெண்ட், விச்சு ப்ரோ சிக்கன் பார்சல் அனுப்பவா அப்படின்னு. எஸ், இங்க ஒரு ஜாலி, ஒரு ஹாப்பி, அதை தாண்டின ஒரு பக்தி. இங்க யாரும் பெரியவனும் கிடையாது, சிறியவனும் கிடையாது, எல்லாமே கடவுளுடைய குழந்தைகள். எத்தனையோ வாக்குவாதங்கள், எத்தனையோ கோபங்கள் நம்மிடம் இருந்தாலும் நம்ம சாயப்பாவை பார்த்த உடனே அமைதியாயிடுறோம்ல, ரொம்ப அமைதியாயிடுறோம்ல. சோ இந்த மாயுத்த பயிற்சி நம்ம ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எத்தனை பேரோட ஆனந்த கண்ணீர் தெரியுமா? அந்த கண்ணீரை நான் வாட்ஸ்அப்ல 1-2 பேர் ஷேர் பண்ணேன். பட் எல்லாத்தையும் ஷேர் பண்ணல. ஏன்னா ஏன் ஷேர் பண்ணணும்னு தோணுது, ஏன் பண்ணக்கூடாதுன்னு தோணுது. ஏன்னா ஒரு எமோஷனல் கடவுள் எந்த அளவுக்கு உங்களுடன் கலக்கிறார்ன்றத நீங்க புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான். ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உங்க ஆன்மா சுத்தப்படுத்துவதற்கும் உங்க ஆன்மா புனிதப்படுத்துவதற்கும் நல்ல ஒரு வாய்ப்பை நமது சாயப்பா வழங்கியிருக்கிறார். அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் அடுத்த அடியை எடுத்து வைக்க வேண்டும். சும்மாலாம் இங்க சொல்லல. ஒரு வெற்றிக்கு ஒரு இடம் இருக்குதுன்னா அது இந்த இடம்தான். இந்த இடத்துல நீங்க செய்ய வேண்டிய வழிமுறைகளை, நெறிமுறைகளை சரியா செய்யுங்க, திருப்தியுடன் செய்யுங்க. மனசுல எந்த வித எதிர்மறை எண்ணங்களை வைத்துக் கொள்ளாமல் அதை கடவுளோட பாதத்துல அழுது தீர்த்து, அழுது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நம்பிக்கை வருமே, அந்த நம்பிக்கை தான் உங்கள் பலம், அந்த நம்பிக்கை தான் உங்களை காப்பாற்ற போகிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள்.
அதே போல இன்னொரு சாய்ராம் சொன்னாங்க, சாய்ராம் என்னோட கடன் தீர்ப்பதற்கு நான் யார்கிட்டயோ காலில் விழுந்தேன், ஆனா கடவுள் எனக்கு வேறு ஒரு வழியை ஏற்படுத்தினார் அப்படின்னு. என்ன வழி ஏற்படுத்தினார் தெரியுமா? சொல்லவா? தன்னுடைய மகன் அமேசானா எஸ் கண்டிப்பா அமேசான்ல வேலை கிடைச்சிருக்குது. மந்த்லி 1 lakh சேலரி. எவ்வளோ? மாசம் 10,000 இல்ல, 20,000 இல்ல, 30,000 இல்ல, 40,000 இல்ல, 60,000 இல்ல, 70,000 இல்ல, 80,000 இல்ல, 90,000, 1 lakh அப்பாயின்மெண்ட் ஆர்டரை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணாங்க. ஸோ இன்னும் ஒரு 1 வீக்ல ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அவங்க ஆன்மாவிடம் பேசினார்கள். தனது மகனுக்கு வேலை கொடுக்கக்கூடிய முதலாளிகள் நினைத்து கொண்டு அவர்கள் பேசினார்கள். 3 மாசத்துல அவங்களுக்கு வேலை கிடைச்சது. ஏன்னா தன்னுடைய மகன் கொஞ்சம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். எப்பயோ இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மெயில்ல வந்திருக்கு. அதை முத நம்ம அன்பை சாய் குடும்பத்துக்கு தான் தெரிவித்தார்கள். சோ இதுக்கு மேலே என்ன வேணும்னு எனக்கு தெரியல. ஆன்மா கிட்ட பேசுங்க பேசுங்க பேசுங்கன்னா நான் எதுக்கு பேசணும் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு இது சரியான ஒரு பதிலடி. சோ நம்பிக்கை இல்லாதவர்கள் வாழ்க்கையில எங்கேயும் எப்பையும் வாழவும் மாட்டாங்க, ஜெயிக்கவும் மாட்டாங்க. அவங்களுக்கு பாரமா இருப்பாங்க. அவங்கள சுத்தி இருக்கிறவர்களுக்கும் அவர்கள் பாரமாக இருப்பார்கள். நீங்க பாரமா இருக்கணுமா? நீங்க பாரமா இருக்கணும்னா நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இல்லப்பா வேண்டாம், நான் மற்றவங்களுக்கு நன்மைகளை செய்யக்கூடியவனா இருக்கணும் அப்படின்னா சாயப்பாவோட பாதத்துல விழுங்க. சாயப்பாவோட வார்த்தைகளுக்கு கட்டுப்படுங்க. நம்பிக்கையை ஏற்படுத்துங்க. புதிய தீபத்தை ஏற்றுங்கள். இன்னும் சிலருக்கு மாயுத பயிற்சினா என்னன்னு தெரியல. அப்ப எந்த அளவுல எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. அண்ணா மாயுதா பயிற்சி என்னன்னா புரியலனா நிறைய மெசேஜஸ். நான் சொல்றேன், ஆரம்பிச்ச 1 வாரத்துக்கு மேல ஆகுது. சாரி, 6வது நாள் இல்லையா? கிட்டத்தட்ட போன Thursday ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ 1 வீக் வர Thursday வச்சுன்னா 1 வீக் ஸ்டார்ட் ஆகும் முடியுது. ஸோ நான் அடிக்கடி சொல்றேனே ஒரு வார்த்தை, வீடியோவை பார்த்தா தானே தெரியும், பார்க்கலன்னா நான் எப்படி தெரியும்? நான் டெய்லியும் அது மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நான் தான் சொல்றேன், தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு அனுப்பணுமா? நம்ம ப்ராட்காஸ்ட் ஒன்று போட்டு உங்க நேம் ஆட் பண்ணா அது ஆட்டோமேட்டிக்கா வரும். ஆனா நான் அனுப்புனா அது உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுமோ அப்படின்றதுக்காக அது அனுப்பாம இருக்கு. வேற என்னால எந்த வழி இருக்குதுன்னு எனக்கு தெரியல. அப்படி ஏதாவது வழி இருந்தா தயவு செய்து குடும்பத்துல இருக்கிறவங்க சொல்லுங்க. ஏன்னா இங்க 100க்கு 100 பாஸ் ஆக வேண்டும். அதாவது 100 மதிப்பெண்களை 100க்கு 100 சாய்ராமும் பாஸ் ஆக வேண்டும். இது பேராசை கிடையாது, இது சரியான ஒரு ஆசை தான். ஏன்னா அவருடைய குழந்தைங்க ஜெயிக்காம வேற எந்த குழந்தை ஜெயிக்க போறாங்க? நாம எல்லாமே யாரு? அவரோட குழந்தைங்க. நான் ஜெயிக்க போறேன், ஏன் அந்த தாட் வரல? கடவுளோட உயர்த்த போகிறார், ஏன் அந்த தாட் வரல? நல்ல விஷயத்த நம்புறதுக்கு யோசிக்கிறீங்க, கெட்ட விஷயத்த நம்புறதுக்கு யாரை பத்தி டக்குன்னு முடிவெடுக்கிறீங்க. நல்லா இருப்பீங்க சொன்னா நீங்க சொன்னா நடந்தா பழிச்சா சரிதான் அப்படி சொல்ல தெரியுது. இல்ல, அடுத்த நிமிடம் உங்க வாழ்க்கையில எதிர்பாராத சம்பவங்கள் நடக்கும். உடனே அதை செய்யுங்க அப்படின்னா உடனே பாருங்க, நம்ம எந்த அளவுக்கு பழக்கப்படுத்திருக்கோம் நம்ம மனசுன்னா, பயத்தை பதட்டத்தை உருவாக்கி அதுலேயே நம்ம வாழ்ந்து ஃபைனலி நம்ம எந்த திசையில போறோன்னு தெரியாம வெட்டி திசையில போய் மாட்டிக்கிட்டு முழின்னு முழித்து கொண்டே இருக்கிறோம். இது உண்மையா இல்லையா? எத்தனை பேர் நம்புறீங்க?
நல்ல விஷயங்களை ஏத்துக்க முடியல, ஆனா கெட்ட விஷயங்களை ஏத்துக்க முடியுது. நல்லதை சொன்னா என்னால ஏத்துக்க முடியலைங்க, ஏன்னா நல்லது நடக்கலைங்க. இப்ப நான் சொல்றேனே, அடுத்த 24 மணி நேரத்தில் உங்க வாழ்க்கையில் நல்லது நடக்கும், நிச்சயம் நடக்கும். இன்னைக்கு ஆடியோவே லேட்டு, இன்னைக்கு வீடியோவே லேட். கிட்டத்தட்ட 8:45 நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா கொஞ்சம் ஒர்க் இருந்ததால. நான் ஒரு விஷயத்த முடிவு பண்ணதான். பழைய வீடியோ போடலாமா விஷ்ணு சொன்னாங்க ஆடியோ. இல்ல நான் பேச வேண்டியதை பேசிட்டா இந்த பேச்சு நாளைக்கு வருமா வராதுன்னு தெரியாது. அதனால லேட் ஆனாலும் நம்ம அன்பேசாய் குடும்பத்துல இருக்கிறவங்க அட்லீஸ்ட் நைட்டு பார்க்கலனாலும் காலையில பார்த்துருவாங்கன்ற நம்பிக்கையை நான் வச்சிருக்கேன். அதனால அந்த மூலமா தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப என்னமோ ஒரு விஷயங்கள் நீங்க நம்புனா நடக்குது, நீங்க நம்பலனா நடக்கல. ஆனா வாழ்க்கை மோசமாக நம்புறீங்க, நடக்குது. வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னா நம்ப மறுக்கிறீங்க. சோ இப்ப கூட கமெண்ட் பண்ணுங்களேன், அடுத்த 24 மணி நேரத்துல நிச்சயம் எனக்கு நல்லது நடக்கும் என்பதை நான் நம்புகிறேன்னு சொல்லுங்களேன். சொல்ல முடியுமா? சொல்லுங்க. இப்பயே நான் சொல்லுங்க, இப்ப இருந்து கவுண்டிங் ஸ்டார்ட் சொல்லுங்க. அடுத்த 24 ஹவர்ஸ்ல நான் எதிர்பாராத ஒரு அற்புதம் கடவுள் நடத்துவார், நடத்தியே தீருவார். அந்த நம்பிக்கையில ஒவ்வொரு நொடியும் இருந்து பாருங்க. நாளைக்கு 24 மணி நேரம் கூட வேண்டாம், அடுத்த 12 மணி நேரத்திலேயே எவ்வளோ 12 ஹவர்ஸ்ல ஒரு நல்ல வெற்றி செய்தி உங்களுக்கு சேரும். இது ப்ராமிஸ். ஏங்க நான் அவ்வளவு அழுத்தம் திருத்தமா சொல்றேன்? நான் எதை வச்சு சொல்றேன்? அதாவது ஒரு 4 பேரை வச்சு செட்டப் பண்ணி ஒரு ஆடியோ கொடுத்து, ஆமா அண்ணா சொன்னாரு 24 மணி நேரத்துல நடந்துருச்சு, நாங்க சொல்லிட்டீங்களா, ரொம்ப சந்தோஷம், நாங்க உங்களுக்கு 1000 ரூபாய் அப்படின்னு நான் சொல்ல போறேன்னா? அப்பெல்லாம் இல்ல. இங்க விளம்பரப்படுத்துறதுக்காக நம்ம அன்பேசாய் சொல்லல, உண்மையை உறக்க சொல்கிறோம். விளம்பரப்படுத்தணும்னா 1008 விளம்பரம் பண்ணலாம். இது மாதிரி சொல்லுங்க, ஒரு வீடியோ பண்ணணும், நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு வரைக்கும் இப்ப வரைக்கும் நடக்கக்கூடிய அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாமே என்னோட வாயில தான் சொல்றேன். இந்த 4-5 வருஷமா நம்ம வீடியோ ஆடியோ கொடுத்துட்டு இருக்கோம். என்னைக்காவது யாருடைய வார்த்தைகளையாவது நம்ம யூடியூப்ல அப்படியே பண்ணி பேசியிருக்கோமா? அப்போ ஒருத்தங்களுக்கு கூட அற்புதம் நடக்கலையா? சோ எல்லாருக்குமே அற்புதம் நல்ல அருமையா நடக்குது, சூப்பரா நடக்குது. அதை விளம்பரப்படுத்தும் எண்ணம் நம் குடும்பத்திற்கு இல்லை. அதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. சோ நிறைய நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. ஆனா நீங்க நான் எங்க நடக்க போகுதுன்னு ஒரே ஒரு வார்த்தைய சொல்லிட்டீங்கன்னா அது நடக்காமல் போய்விடும். சோ நடப்பதும் 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 நடக்காமல் இருப்பதும் உங்கள் கையில் உள்ளது. உங்க கையில தான் இருக்குது. ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன கதை ஞாபகத்துக்கு வருது. ஒரு பெரிய சாமியாரு அந்த ஊருக்கு வராங்க. அவர் குறி நல்லா சொல்றாரு, நல்ல மக்கள்கிட்ட ரீச் ஆகுறாங்க. அப்ப விளையாட்டு பசங்க 2 பசங்க போறாங்க. ஐயா, என் கையில ஒரு பூனை இருக்குது, அந்த பூனை உயிரோட இருக்குதா செத்து போயிருக்குதான்னு நீங்க சொல்லணும் அப்படின்னு. என்ன கணக்கு அப்படின்னா, உயிரோட தான், செத்து போயிடுச்சுன்னா ஏதோ உயிரோட தான் இருக்குன்னு சொல்ற மாதிரியும், இல்ல உயிரோட தான் இருக்குதுன்னா அப்படியே சாகடிக்கிற மாதிரியும் பசங்களோட கணக்கு. அப்போ கேக்குறாங்க, அவருக்கு உண்மையா இருக்கக்கூடிய துறவிகளுக்கு புரியும் என்ன நடக்குதுன்னு. அப்போ அவர் சொன்னாராம், தம்பிகளா, அந்த பூனை உயிரோட இருப்பதும் உயிரில்லாமல் இருப்பதும் உங்க கையில தான் இருக்குதுன்னாரா. அதே போலதான் இங்கேயும், வாழ்வதும் வாழாமல் போவதும் அவரவர்கள் மனதில், எது மனதில் உள்ளது. சோ மனசை பத்தி தான் இன்னைக்கு காலையில பதிவை நம்ம கொடுத்திருந்தோம். அது ஒரு சாய்ராம் சொன்னாங்க, உண்மையிலேங்க ஒவ்வொரு வீடியோவும் சரியான ஒரு கன்னத்துல பலார்னு விடுது. ரொம்ப ஆக்ரோஷமா போகுது வீடியோஸும் ஆடியோஸும். இதெல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா, சோ அமைதியோட நம்பிக்கையோட வாழ்ந்து சிறப்பான ஒரு விஷயத்த நான் செய்திருப்பேன்னாங்க. நான் திரும்ப சொன்னேன், உங்க கதை தான் எனக்கும்.
10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இப்படிப்பட்ட விஷயம் இருந்துச்சுன்னா இந்த 2026ல பெரிய உயரத்துக்கு நம்ம ரீச் ஆயிருக்கலாம் அப்படி. இப்பயும் ஒன்றும் கெட்டு போகல. என்ன இந்த ஜென்மத்தோட முடியுதா? இல்லையே, இன்னும் வண்டி வண்டியா வரப்போகுது ஜென்மாஸ். ஸோ ஒவ்வொரு ஜென்மத்திலையும் நம்ம ப்ரெசென்ட் பண்ணலாம். இப்பதான் ஆன்மாவுக்கு லைட்டா சோப்பு போட்டிருக்கோம். இது முழுசா சோப்பு போட்டு அழுக்க தேய்த்து அதை ஃப்ரெஷ் ஆக்கணும்ல. அப்போ ஆன்மாவுக்கு விடும் சோப்பும் தண்ணீரும் உனது பரிசுத்தமான எண்ணங்களே. ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ணிடலாமா? என் அன்பு சாயப்பாவிற்கு நன்றி. எல்லா முடிவுகளும் எங்கள் கையில் தான் உள்ளது. உன் முடிவை மாற்று என்று சொன்னதற்காக நன்றி. முடிவை மாற்றுகிறோம். எங்கள் வாழ்க்கையில் வெளிச்சத்தை ஏற்படுத்த வந்த சாயப்பாவே, எங்களுக்காக யுத்தம் செய்கிற சாயப்பாவே, எங்கள் மீது அன்பும் இரக்கமும் கொண்டு 24 மணி நேரமும் எங்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கும் குருவே, உமக்கு சரணம் சரணம் சரணம். நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை ஒவ்வொரு பதிவிலும் எடுத்து சொல்வதற்கு நன்றிகள். ஒவ்வொரு நொடி பொழுதும் உங்கள் அன்புக்காகவும் உங்கள் சொல்லுக்காகவும் உங்கள் வாக்குக்காகவும் நாங்கள் கட்டுப்பட்டவர்களாக நின்று கொண்டிருக்கிறோம். எல்லா மனிதர்களிடத்திலும் இருக்கக்கூடிய மோசமான எண்ணங்கள் என்னிடம் இருந்து எடுத்து தூக்கி போடுங்கள். நான் பார்க்கும் மனிதர்கள் பலர் என்னை ஏமாற்றுகிறார்கள். அந்த மாதிரியான விஷயங்கள் என் மனதில் நீர் புகுத்தாமல், எல்லாமே கர்மாவின் அடிப்படையில் தான் நடக்கிறது என்பதை புரிய வைத்த உமக்கு நான் எவ்வளவு நன்றிகள் சொன்னாலும் பத்தாது. என் மனதில் அமைதியையும் என் மனதில் உற்சாகத்தையும் என் மனதில் நம்பிக்கையும் நீர் ஏற்படுத்தி எங்களை நல்வழி காட்டுங்கள். மாயுத்தா என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பயிற்சியாக இருக்கும் என்பதை நான் சந்தேகமில்லாமல் ஒத்துக்கொள்கிறேன். இந்த பயிற்சி முடியும் வரை என்னுடனே இருந்து என் வாழ்க்கையை நீர் சிறப்பாக மாற்றி கொடுங்கள் சாயப்பா. அப்படி செய்வதற்காக நன்றி நன்றி நன்றி. ஸோ பிரார்த்தனை நல்லபடியா முடிஞ்சது. லேட்டா பப்ளிஷ் பண்ணதுக்கு நான் ரொம்ப ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். மேக்சிமம் என்னால் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் தான் கொடுத்துட்டு இருக்கேன். நான் ஏதாவது லேட்டாக கொடுத்துருந்தா மன்னிச்சிருங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.